ஓம் சாந்தி. எல்லாரையுமே வரவேற்கிறோம் இந்த ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல. இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது மறைத்தல் மற்றும் வெளிப்படுத்தலின் கலை. அம், என் பின்னாடி கொஞ்சம் சவுண்டு கேட்குது. சாரி. சிஸ்டர் ஜூடி வந்து நம்ம கூட ரொம்ப நேரம், ஒரு வருஷமா கிட்டத்தட்ட நம்மளோட இந்த பயணத்துல இருக்காங்க. அவங்க ஒரு கோச்சிங் கன்சல்டன்ட்டாகவும் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ல இருக்காங்க, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் பத்தி அவங்க எக்ஸ்பர்டைஸ் பண்றாங்க. நான் பேக்ரவுண்ட்ல பேசணும் முன்னாடி அவங்க 10 புக்ஸ் இப்போ ஆத்தர் பண்ணியிருக்காங்க. அவங்க பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அண்ட் மாஸ்டர் ஆஃப், அவங்களுக்கு ஒரு டாபிக் பற்றி அவங்களுடைய டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பேசும்போதே ஹாலிஃபேக்ஸ் கனடால பிரம்மா குமாரிஸோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்கிறாங்க. இப்போ இதோட நான் வந்து சிஸ்டர் அனுவை அவங்கள வரவேற்கிறதுக்காக கூப்பிடுறேன். வெல்கம் சிஸ்டர் ஜூடி. இது நீங்க உங்க இந்த சீரியஸ் மூலியமா நாங்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாது. இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இன்றியமையாத ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு இந்த கலை. எங்க எல்லார் சார்பாகவும், உலகம் முழுவதும் உள்ள அனைவரிடம் சார்பாகவும், ஏன்னா இந்த வீடியோவை எல்லா இடத்துல இருந்தும் மூலை முடுக்குல இருந்தும் பார்க்கறாங்க. இப்போ ஹாலிஃபேக்ஸ்ல இருந்து உங்களுக்காக கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, இந்த அழகான மலர்கள் உங்களுக்காக வரவேற்கிறோம். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். தேங்க்யூ டு த ஹோல் டீம். ஓம் சாந்தி. நீங்க உங்களுக்கு இது இது இப்போ நான் ஒவ்வொரு சாட்டர்டேயும் செய்யறா போல இருக்கு. இது வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. இந்த முழு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. டிரான்ஸ்லேட்டர்ஸும் வந்து மெதுவா போங்கன்னு சொல்லுவாங்க, மெதுவா பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம், அந்த மறைத்தல் மற்றும் வெளிப்படுத்துதலின் கலை. நல்ல டாக், ரொம்ப நல்லா இருந்தது போன வாரம். எப்ப நீங்க வெளிப்படுத்துவீங்க, எப்ப நீங்க மறைப்பீங்க, நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் பிரதர் சொல்லியிருந்தாரு. நீங்க உங்க கையில ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அட்லீஸ்ட் இந்த அளவு இருந்ததுன்னா நல்லது. ஒரு நோட் புக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயும் போல உங்களுக்கு ஒரு சில ரிஃப்ளெக்ஷன் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா எப்பயும் போல அவேர்னஸ்லோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ரியலைசேஷன், அப்புறமா டேக் இட் அவே வித் யூ, அதாவது எப்படி அதை கொண்டு போறது வாழ்க்கையில. இப்போ நாம ஒரு நிமிட அமைதியோட நாம பிரதர் கென்னோட டாக்ல இருந்து என்னென்னலாம் ஞாபகம் வருதோ அதை நம்ம பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கலாம். உங்க அவேர்னஸ்ல எது வருதோ, நினைவுல எது வருதோ அதை உடனே அப்படியே பேப்பர்ல எழுதலாம். மறைத்தல் மற்றும் வெளிப்படுத்துதல்.
ஆ சாட் பாக்ஸ்லயும் நீங்க போடலாம். எது உங்களுக்கு ஞாபகம் வருதோ. அவர் வந்து நன்மை பற்றி நிறைய ஃபோக்கஸ் குடுத்திருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு ம் அது மற்ற விஷயங்களும் நெறைய சொல்லியிருந்தாரு. அவரு வந்து பேலன்ஸ் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணாரு. எதை மறைக்கணும், எதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற பேலன்ஸ் சொன்னாரு. வேற யாராவது இருக்கீங்களா? ஞானம் மற்றும் யோகா. அனுஜ் மனோஜ் பாயும், அனு பேனும் ரொம்ப கிராட்டிட்யூட், நன்றி உணர்வு. இப்ப சாட் பாக்ஸ் ஓப்பனா இருக்கு. உண்மை மற்றும் நேர்மை, அதனோட பேலன்ஸ். டைமிங். எப்போ எப்போ வந்து வெளிப்படுத்தணும், எப்போ வந்து மறைக்கணும். கென் வந்து நெறைய பேசிக்கான நெறைய விஷயங்கள் பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த புக்லயும் இருந்தது. இது 30 வருஷம் முன்னாடி இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆர்ட்ஸ் ஆஃப் லைஃப் புக்ல. இந்த கோட் இருந்தது. ம், வாழ்க்கை நமக்கு நெறைய ரகசியங்களை வெளிப்படுத்துது. ஆனா நேரத்திற்கு முன்னாடி கிடையாது. எப்ப சரியான நேரமோ அப்ப வெளிப்படுத்தும். ஒரு சில நேரம் நாம் அத பார்க்க முடியும். ஒரு சில நேரம் நம்மளால அத பார்க்க முடியல, இல்ல கேட்க முடியல. ஏன்னா நெறைய பேர் அத கவனிக்கிறதே இல்ல. இப்போ நாம விரும்பினாலும் ஒரு சீக்ரெட்ட பேச முடியாது, டைம் வரதுக்கு முன்னாடி. அப்போ நீங்க சொன்னாலும் அத யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப தாதி பிரகாஷ் மணி வந்து பேசுவாங்க, கேட்பாங்க எல்லார்கிட்டயும். அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அத பத்தி. வேற ஏதாவது அவங்க பண்ணணும்னு நெனச்சா கூட, அ எல்லாரையும் அந்த விஷயத்த கேட்டாங்களா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த முயற்சியில இறங்குவாங்க. ஏன்னா, அதுக்கப்புறமா வந்து எல்லாருடைய விஷயமும் கேட்கலன்னா, அதுக்கப்புறமா அத செயல்படுத்தும்போது நெறைய பிரச்சனைகள் வரும். டிராமா வந்து எப்போ நேரமோ, அப்போ அத வெளிப்படுத்துறதுக்கு உதவுது. அப்ப உங்களோட டெண்டன்சி என்ன? மறைத்தல்ல நெறைய மறைப்பீங்களா? இல்ல நெறைய வெளிப்படுத்துவீங்களா? கென் வந்து ஒரு பேலன்ஸ் பத்தி சொன்னாரு. பிளெண்ட் தான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். அதாவது நடுநிலைமையா இருக்கிறது. பர்சனாலிட்டி வைஸ், கல்ச்சர் வைஸ் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமா மறைத்தலோ, இதுவோ வெளிப்படுத்துதலோ பண்ணிட்டு இருப்போம். எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லார்கிட்டயும் அவைலபிளா இருக்கு. இப்போ இப்ப எங்க நீங்க உங்க கம்ஃபர்ட்ட இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க.
நீங்க நெறைய விஷயங்கள உங்களுக்குள்ள வச்சுக்கணும்னு நெனைப்பீங்களா? பிரைவேட்டா வச்சுக்கணும்னு நெனைப்பீங்களா? அப்போ நீங்க வெளிப்படுத்துதலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப எல்லாத்தையும் சொல்லணும்னா, கொஞ்சம் நீங்க எத வெளிப்படுத்தணும், மறைக்கணும் அப்படின்றதுல வந்து இன்னும் நெறைய முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து நம்ம பிளெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2மே வேணும். அதனால நாம எங்கருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்ப வெளிப்படுத்துதல் வந்து யார் நெறைய பண்ணுவீங்கன்னு நெனைப்பீங்க? யார் ரிவீல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ அவங்கலாம் கை தூக்குங்க. யாரெல்லாம் கன்சீல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, இது வந்து நம்மளுடைய பிராமின் லைஃப்ல ரொம்ப முக்கியம். மறைத்தல். அதுல நேச்சுரல் டெண்டன்சியும் இருக்கு, பர்சனல் டெண்டன்சியும் இருக்கு. யாராவது உங்ககிட்ட சொல்லும்போது, "இத யார்கிட்டயும் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி நியூஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அந்த நேரங்கள்லயோ, அந்த நொடிகள்லயோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து உங்களுடைய நேர்மையான ஃப்ரெண்டு அப்படின்லாம் நெனச்சுப்பாங்க. நீங்க இத சொல்லலாம் என்கிட்ட. ஒரு சிலருக்கு நர்வஸா கூட இருக்கலாம். இன்னொருத்தரோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நெனைக்கும்போது. அதனால யாராவது இந்த மாரி ரெசிபியன்ட்டா இருந்திருக்கீங்களா? அதாவது இன்னொருத்தருடைய பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சொல்லாதன்னு என்கிட்ட வெளில யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உ உங்களுக்கு ஒரு சின்ன ஈகோ அட்டாச்மென்ட் நீங்க என்கிட்ட சொல்றீங்க. நீங்க சொல்றது மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. 2வது கொஸ்டினு. நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கா ஏதாவது ஒரு விஷயம்? ஏன்? இங்க ஹாலிஃபேக்ஸ் சென்டர்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். எந்த அப்டேட்டு, சர்வீஸ் நியூஸ் எல்லாமே. நீங்க எல்லாமே நீங்க படிக்கணும்னு நான் நினைப்பேன். நீங்க எது உங்களுக்கு பொருத்தம் இல்லையோ அத நீங்க விட்டுருங்கன்னும் சொல்லுவேன். அப்ப நான் கேட்கும்போது எல்லாருமே எனக்கு பிடிக்கும், பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. மற்ற இடங்கள்ல. ஆம், மக்கள் வந்து சேவை நியூஸ கூட ஷேர் பண்றதுக்கு கூட எங்க போறாங்க, என்ன டிராவல் பண்றாங்க. ஏன்னா அது வந்து மாயை உருவாக்கும், பொறாமையை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நீங்க எந்த மாதிரியான எனர்ஜி உருவாக்குறீங்க அந்த ஷேர் பண்ணும்போது, அதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்போ ஏதாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது, ஏதோ ஒரு கெட்ட செய்தி வருது, அதை வந்து எப்படி ஷேர் பண்ண முடியுது? நிறைய சிச்சுவேஷன்ஸும் இருக்கலாம். உங்களுடைய பர்சனல் சிச்சுவேஷனாவும் இருக்கலாம். ஒரு சிலது இருக்கலாம். நீங்க வந்து எந்த மாதிரியாத இன்ஃபர்மேஷன்
அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கீங்க ஷேர் பண்றது. அப்போ அது வெளிப்படுத்துதல், மறைத்தல் பத்தி உங்ககிட்ட என்ன சொல்லுது? அப்போ அது என்ன சொல்லுது? என்ன சொல்ல வருது? ஒரு நொடி எடுத்துக்கோங்க. நல்லது. இதான் வந்து வார்ம் அப்பு. இந்த ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. நல்ல பேப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் கையில வச்சிருங்க. இதுதான் வந்து ட்ராமா. இந்த பேப்பர் தான் வந்து சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுல தான் இருக்கேன். வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப நான் உங்கள கேட்க போறேன். நன்மை அளிக்கும் வகையில எதையாவது வெளிப்படுத்துறது, அது இந்த பேப்பர் எடுத்து எவ்வளோ முடியுமோ அத கையால கசக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டா கசக்குங்க. உங்க கைக்குள்ள நல்லா அடங்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டா அமுக்கிடுங்க. இப்போ நான் உங்கள அத வெளியில எடுக்க சொல்றேன். எங்கேயாவது ஃப்ளாட்டா இருக்கக்கூடிய இடத்துல அ எவ்வளோ முடியுமோ அத வந்து ஃப்ளாட் ஆக்குங்க. அப்புறம் நீங்க அத ஃப்ளாட் பண்ணும்போது, பிரஸ் பண்ணும்போது, அதுல உருவான அந்த லைனோ, இல்லன்னா அந்த சுருக்கத்தையோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சரி பண்ண பாருங்க. இது கொஞ்சம் தண்ணி கூட நீங்க உபயோகிக்கலாம். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அப்போ இப்ப நீங்க என்ன பார்க்குறீங்க? அதுல நெறைய கோடுகள் இருக்கு இல்லையா? நம்ம அயர்ன் பண்ணாலுமே அந்த லைன்ஸ்லாம் இன்னும் இருக்கும் இல்லையா? ஏன்னா நாம அந்த ஃபைபர்ஸ வந்து ஒரு சிலத உடைச்சிருக்கோம். அதனால இதுதான் வந்து நாம வெளிப்படுத்துது மறைத்தலுடைய விஷயம். நம்ம எதையாவது வெளிப்படுத்திட்டோம்னா, அத திரும்ப எடுக்க முடியாது. அது ட்ராமா அவ்வளோதான். அதே போல தான் நமக்கு எதையாவது மறைத்தோம்னா, அது வெளிப்படக்கூடாதுன்னா, அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட் அத வந்து நாம மாத்தவே முடியாது. அப்போ இத பார்த்துட்டு பயப்படணும்னு அவசியம் இல்ல. அப்ப நாம என்ன பயப்படணும்னா, தவறான காரியங்கள் பண்றத பத்தி நீங்க பயப்பட தான் வேணும். இப்போ இந்த இந்த கலைய நாம கத்துக்கிட்டோம்னா, மாஸ்டர் பண்ணிட்டோம்னா, நாம எந்த ரிப்பிள்ஸ் அலைகளையும் உருவாக்கல. ஒவ்வொரு தடவையும் அ அக்யூரேட்டா நான் வெளிப்படுத்தணுமா, மறைக்கணுமா? அத சரியா புரிஞ்சு, அப்ப அந்த சூழ்நிலைய ரொம்ப ஸ்மூத் ஆக்கணும். இந்த வைப்ரேஷன் கிளீனா வச்சிருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய எய்ம் இல்லையா? கிளீனா வச்சிருக்கணும். இப்போ நெறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போ உங்களுடைய எண்ணம் எதுவா இருந்தாலும் அத சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். இப்போ
அடிக்கடி சாட் பாக்ஸ் பார்க்கறது நல்லா தான் இருக்கு. அடுத்தது வந்து ரியலைசேஷன் நமக்காக. இது ரொம்ப டெலிகேட்டான விஷயம். எது வந்து சரியான நேரம் சொல்லணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லலாம். அது சரியான நேரமா இருக்கலாம். ஆனா அது வந்து சொல்லாமயும் இருக்கலாம். அப்போ டைமிங் தான் எல்லாமே. அப்போ நீங்க வந்து உங்கள செக் பண்ணுங்க. எப்படி வந்து உங்களுக்கு தெரியும்? எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? உங்களுக்காக. நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. சரியா? இது இப்ப இந்த நேரம் வெளிப்படுத்தணுமா? இந்த நேரம் அமைதியா இருக்கணுமா? அப்போ உங்களுடைய கிரைட்டீரியா பத்தி யோசிச்சு பாருங்க. இப்போ அப்போ எனக்கு இப்போ ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கா ஒரு இல்னஸ் இருந்தது. நோய் இருந்தது. நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டேன். அத வெளிப்படுத்தணுமா? வேணாமா? ஆனா மக்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. அந்த நோய் இருக்கிறதா. இப்போ இந்த சிஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இப்போ டா என்னுடைய மகள்களுக்கும் சிஸ்டர் ஜெயந்திக்கும், மோகினிக்கும் சொன்னாங்க. நான்னா நான் வந்து என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்க 95, 80 வயசு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி நான் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ அப்போ என்னுடைய அப்பா அம்மாக்கு எல்லா டீட்டெயிலும் தேவையா இருந்தது. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயிட் விஷயத்த நான் சொன்னேன். என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி, என்னுடைய அப்பா அம்மாக்கும் சரி, இதுதான் வந்து நான் செய்த சிறப்பா இருக்க முடியும். அப்போ எல்லாமே ரொம்ப அ கஷ்டமான விஷயங்களா இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா விஷயங்கள் சரியா தெரிய வருது. அப்போ நான் அந்த நோய்வாய் பத்தி பேசும்போது, முதல்ல கேட்கறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஆனா யார் யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னு அதுவும் இருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த ஃபேமிலிக்கு டீட்டெயில்ஸ்லாம் வெளிப்படுத்துனாங்க சிஸ்டர்ஸ். அப்புறமா எனக்கு வெளிப்படுத்துனாங்க. எப்படி வந்து உயிரை கூட அ நெருங்குறா மாரி அந்த நோய் இருந்தது அப்படின்னு. ஒரு சில நேரங்கள்ல நோய பத்தி பேசும்போதே ரொம்ப தவறான எனர்ஜி குடுக்குறா போல இருக்கும். அப்போ அத பத்தி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வெறுமனே அவங்க உடல் நலம் சரியில்ல அப்படின்னு சொல்லி நிறுத்திறது தான் அந்த நேரத்துல சரியா இருக்கும். உங்களோட அவங்களோட அப்பா அம்மாக்கு அதுதான் தேவையா இருந்தது. அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க இருக்கு நோயி. ஆனா நல்லா முன்னேறிட்டு வராங்க. அப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர் சென்டர்ல இருக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலின்னு சொல்லுவோம். நான் உங்ககிட்ட சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்றோம். உங்ககிட்ட சொல்லிட்டு அத வந்து நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம். அவங்களுடைய கவலை என்ன அப்படின்னு. இன்னொரு சிச்சுவேஷன் சென்டரோட முடிவுகள். முடிவுகள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சென்டர்ல முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு வந்து இந்த முடிவு எடுக்கிறத பத்தி தெரியும்? எல்லாருக்குமே இல்ல 1, 2 பேருக்கா? இதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட்.
எப்படி வந்து நீங்க முடிவு பண்ணுவீங்க? எத வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு? எப்போ வெளிப்படுத்தணும்? எப்ப மறைக்கணும்? ஒரு நொடி எடுத்துட்டு உங்களுக்காக நீங்க எழுதுங்க. அப்போ அந்த சிக்னல் நீங்க கவனிக்கணும். என்ன வந்து வெளிப்படுத்தணும், என்ன வெளிப்படுத்தக்கூடாது. அது சரியான அளவு இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாவும் இல்ல, ரொம்ப ஜாஸ்தியாவும் இல்ல. சரியான அளவு. அப்போ நீங்க முடிவெடுக்க எது உதவி பண்ணுச்சு? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எவ்வளோ எந்த அளவு ஷேர் பண்ணணும்னு நீங்க ஷேர் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க? எல்லாருமே இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம், அந்த நபருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டு மற்றும் எவ்வளோ தூரம் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு ரிவீலிங் சென்டர். நேரம் மற்றும் ஆழமான அமைதி வந்து முடிவெடுக்க ஹெல்ப் பண்ணுது. கடவுள்கிட்ட போயிட்டு அந்த அமைதி எடுத்துட்டு அப்போ வர அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப சரியா இருக்கும். ரொம்ப கவனமா அஹ், கவனிக்கிறது, மற்றவங்களுடைய மற்றவங்கள கேட்கறது. சோஃபி சொன்னாங்க. அப்போ அந்த நேரம், அந்த நபர், அதெல்லாமே பொறுத்து இருக்கு. உடனடியா நான் அதை வெளிப்படுத்துறது இல்ல. எனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் உடனே அதை செய்திடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த எனர்ஜி கரெக்ட் இல்லைன்னு என்ன அர்த்தம் அந்த நேரம்.
சரியான நேரமா இருந்தாலும், ம், வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அமைதியில இருந்து அது சரியா இருக்குமா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்போ கொஞ்ச நேரம் அமைதியில இருந்து உள்ளிருந்து என்ன வார்த்தைகள் வருதோ அதை கேளுங்க. நல்லது. அப்ப அந்த புக்ல ஹர்ப்ரீத் சொல்றாங்க. சிச்சுவேஷன் ஏன் வந்து கடைசியில இந்த 3 இண்டிகேட்டர் சொன்னார் இல்லையா? அது உண்மையான விஷயமா? அது உன் அ நல்ல விஷயமா, யூஸ்ஃபுல்லா அப்படின்றது வந்து நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னாரு. அது நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் இல்லன்னா, அது யூஸ்ஃபுல்லே கிடையாது. அது தேவையா? இந்த நேரம் அத வெளிப்படுத்தணுமா? இத வந்து கென் குடுத்தாரு. இந்த புக்ல வந்து நெறைய விஷயங்கள் கென் சொன்னது இருந்தது. வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப எல்லா சென்டர்ல இருக்கிறவங்க வெளிப்படுத்தும்போது யூனிட்டி ஒற்றுமை உருவாக்கும். அப்ப ஏதாவது தப்பு நடந்ததுன்னா, எல்லாருமே அந்த முடிவினுடைய தாக்கத்தை எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நிகழ்ச்சிய பத்தி ஏதோ ஒரு இன்சைட் குடுக்குறா போல அது இருக்கணும். எனக்கு அது தெரியலன்னா, அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, என்னால அத மாத்திக்க முடியும். எனக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னா. அதுல வந்து என்கேஜ் பண்ணி நாம மத்தவங்களுடைய இன்புட் அங்க கொண்டு வரலாம். இப்ப எல்லாரையும் ஈடுபடுத்துறதுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் பண்ணணும். உங்களுக்கு அது ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. 4 6 அப்படின்னு பிரிச்சு அந்த மொமெண்டம் அ அதிகரிக்கணும். ஏன்னா, ஒரு சில நேரத்துல எல்லாருமே வந்து அதுல ஈடுபட்டிருப்பாங்க. அப்புறமா கமிட்டடாவும் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே இன்வால்வ் பண்ணி ஆகணும். அப்போ மத்தவங்களையும் வந்து வெளிப்பட்ட உண்மையினால என்ன நன்மை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு சீனியர் உங்ககிட்ட இதெல்லாமே ஷேர் பண்ணாங்கன்னா, இப்போ எல்லாருமே பெனிஃபிட் ஆகும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வெளிப்படுத்தாம இருக்கிறது அந்த நேரத்துல அப்போ அந்த சூழ்நிலையில ஒரு நம்பிக்கை இல்லாதனத்த உருவாக்கலாம். வேற்றுமை, நல்லிணக்கம் இல்லாத நிலை வந்து உருவாக்கலாம்.
இப்ப நெறைய நேரங்கள்ல டிரான்ஸ்பரன்சி வெளிப்படுத்துதல், மத்தவங்கள பத்தி கான்ஃபிடென்ஷியலா இன்ஃபர்மேஷன் இல்லாத வரைக்கும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தலாம். சீனியர் எல்லாருக்கும் சீனியருக்கு வெளிப்படுத்தலாம். ஆனா எல்லாருக்குமே பண்ணக்கூடாது. அப்ப ஒரு சில நேரங்கள்ல மறைக்கணும் இல்லையா? ஏன்னா அது நன்மை செய்யுது. அப்ப எப்பலாம் மறைக்கலாம்னா, யாரோ ஒரு நபரா இருக்கலாம். இன்னும் அந்த சூழ்நிலை முழுமையா அம் வெளிவராம இருக்கலாம். இப்போ யாரோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க. அது புதுசு. அப்ப அதை பத்தி எல்லாருமே கிட்டயும் சொல்லப் போறதில்ல. அப்ப அதுல அவங்க கான்ஃபிடன்ஸ் வரணும். அ அதுக்கு முன்னாடி இத வெளிப்படுத்துறது வந்து கஷ்டமா இருக்கும். நெறைய இடர்பாடுகளும் இருக்கலாம் அதுல. அப்ப அந்த நேரம் நாம வெளிப்படுத்தக்கூடாது. நெறைய நேரத்துல டைம் மற்றும் நேரம் மற்றும் ஸ்பேஸ் குடுக்கணும். அந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக. ஒரு சென்டர்ல இருக்கும்போது, உடனே அத பத்தி பேசும்போது, அது வந்து ஒரு சில நேரங்கள்ல விஷயத்த காம்ப்ளிகேட் பண்றதா கூட இருக்கலாம். அப்போ ஒரு சில நேரங்கள்ல நாம ரொம்ப சீக்கிரமாவே ஒரு விஷயத்த பத்தி பேசிருவோம். அதாவது அந்த சூழ்நிலை வராத போது. நீங்க அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, நானு அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன். இத பத்தி உடனே பேசாம. அப்ப அந்த ஃபீலிங்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ விஸ்டம் வந்து நமக்கு முடிவெடுக்க உதவி பண்ணுது. ஞானம். ஏன்னா, ஒரு சில நேரங்கள்ல அந்த விஷயத்த பத்தின நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையோ, இல்ல ஒரு புண்பட்ட நிலையையோ உருவாக்கிடுது. அந்த நேரம் வரதுக்கு முன்னாடி அத வெளிப்படுத்துறதுனால. அப்ப அதுக்கு நெறைய ஞானம் தேவை இல்லையா? எந்த நேரம் அத வெளிப்படுத்தணும்? நம்ம தாதிகள்லாம் பார்த்துருக்கோம். நெறைய நேரங்கள்ல, நெறைய சூழ்நிலைகள் அவங்க எல்லாருக்குமே காம் குடுக்குற மாரி, அமைதிப்படுத்துற மாரி இருக்கும் அவங்க. அந்த உருவாக்கிட்டு, அப்புறமா வெளிப்படுத்துவாங்க. அப்போ இங்க எந்த இதுவும் இன்டர்வென்ஷனும் தேவைப்படாம இருக்கும். ஏன்னா, அந்த நேரம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு அந்த சக்தி இருந்தது. அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த சக்திய சேகரிக்கிறதா இருக்கும். அப்ப இது மேட்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் இந்த ரகசியம் புரியும். நீங்க அந்த வெளிப்படுத்துறதா, மறைக்கிறதா அது வந்து சரியா புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த என்ன கிரைட்டீரியா வெளிப்படுத்தலாமா? வேணாமா? இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த டெண்டன்சி இருக்கும். மறைத்தலோ, வெளிப்படுத்துதலோ. அப்ப அதோடைய ஆப்போசிட் உங்க டெண்டன்சிக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்ப இந்த கிரைட்டீரியாலாம் ஷேர் பண்ணியிருக்கிறது நம்மள நம்மள முடிவெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? என்ன உங்களுடைய முடிவெடுத்தல ஹெல்ப் பண்ணுது?
நிறைய நல்ல விஷயங்கள் டெக்ஸ்ட்ல வருது. ஒரு சில நேரங்கள்ல நாம குடுக்குற பாஸ் அமைதி வந்து அவங்களுக்கு நல்ல அமைதி குடுக்கும். பிரேயர்னா ஏதோ சொல்லியிருக்காங்க. நல்ல எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அப்போ அமைதியா இருந்து, எப்போ நாம பேசணும் அப்படின்னு முடிவு பண்றது. அந்த வைப்ரேஷன். டிராமா தெரியும். அப்போ நானு எனக்கு ஒரு சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோ வந்து வெளிப்படுத்தணும். அப்போ லாங்குவேஜ் இது வந்து ஃபீலிங்ஸினுடைய லாங்குவேஜ் இல்லையா? என்னோட ஒப்பீனியனை வெளிப்படுத்தக்கூடாது. ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடாது. நான் குடுக்குற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா என்னுடைய ஒப்பீனியன், எமோஷனல் எல்லாம் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஷேர் பண்ணணும்னு தோணாது. இது வந்து பெரிய கொஸ்டின் இல்லையா? இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. ஆந்தியோ சர்ச் மறுபடியும் இது எழுதியிருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல நாம தனியா வளர்றது நல்லது அப்படின்னு தோணும். ஒரு சில நேரங்கள்ல கடவுளோட நம்ம வல்னரபிளா இருக்கும்போது ஒரு சில நேரம் பிரைவேட்டா இருக்கிறதே நல்லது. அப்ப இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. ஒரு நொடி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு சில நபர்களை யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரியான நபர்கள் உள்ள அவங்க சேஃப்ன்னு தெரியும். அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய சீக்ரெட்ட ஷேர் பண்ணுவீங்க. அந்த நபர் வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட அவ்வளோ புரிந்துணர்தல் இருக்கு. அந்த மாரி நபர பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த மாரி யாருமே இல்லன்னா, எந்த மாதிரியான நபர் உங்ககிட்ட நீங்க ஷேர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்?
என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கு? ட்ரூத்ஃபுல், ஜென்யூன் ரெஸ்பெக்ட். மெச்சூரிட்டி, ஜெனராசிட்டி. எனக்கு என்னை பற்றி அவங்கக்கிட்ட ஒரு ஹை விஷன் இருக்கலாம். நான் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். அக்செப்ஷன்ஸ், ட்ரஸ்ட்டு. அடுத்த கொஸ்டின். எந்த ஒரு நபர்கிட்ட உங்களுடைய சீக்ரெட்டை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம்? இப்போ எப்படி ஏதாவது அன்சேஃபான கான்டெக்ட்ஸில் அவங்க வெளிப்படுத்துவாங்க? இந்த குவாலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேணாம். என்ன கான்ட்ராஸ்ட்? இப்போ எந்த மாதிரியான நபர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கணும்? அவங்க கிட்ட அந்த டிஸ்கிரிஷன் இருக்காது. அவங்களுக்கு எப்படி மறைக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஒன்று நீங்கள் ரிவீல் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு மறைக்கிறது தெரியும். இன்னொருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு மறைக்கிறது தெரியாது. வெளிப்படுத்தலாம், ஏன்னா அவங்களுக்கு மறைக்க தெரியும். வெளிப்படுத்தக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு மறைக்க தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்போ அப்போ ஆன்மீக மாணவர்களாக நம்மக்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ அப்போ என்ன மாதிரி குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு? 2 சிச்சுவேஷன்லயும் சரி. என்ன பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு? கூடவே வரக்கூடிய கொஷின், எந்த இது நீங்க ரிவீல் பண்ணுமா? இல்லன்னா மறைக்கணுமா? அப்படின்றத நீங்க அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்காக நீங்க. அப்போ நீங்க ஸ்மூத்தான என்விரான்மெண்ட்டை உருவாக்கலாம். அப்புறமா நாம இந்த டேக் இட் வித் யூ, அதாவது நம்மக்கிட்ட அப்போ இந்த வாரமும் சரி நம்மக்கிட்ட நம்ம வாழ்க்கைக்கும் என்ன எடுத்துட்டு போறோம்னா, என்ன விஸ்டம் நம்ம வெளிப்படுத்தலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமானது. என்ன, எப்போ வெளிப்படுத்துறது, இல்ல மறைக்கிறது.
ஓம் சாந்தி. ரொம்ப நன்றிகள். நானு நான் மியூட்டடா இருந்தேன். ரொம்ப ஆழமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு மத்தவங்கள பத்தி வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு நான் எங்க இருக்கேன் அப்படின்றத ஃபர்ல தான் ஆரம்பிச்சோம் இல்லையா? நான் வெளிப்படுத்துறோமா, இல்ல மறைப்போமா? அது நம்மளுடைய டெண்டன்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நம்ம கேட்கலாம். இம்பல்ஸ் ஆஃப் ஷேரிங், அதாவது வெளிப்படுத்தணுன்ற ஆர்வத்தை வந்து ஒரு நிமிட அமைதியில இருந்து ஷேர் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்போ தேவையில்லாத நேரத்துல வெளிப்படுத்தும் போது அது நமக்கு எதிராவே அது மாறிடுது. இப்போ உண்மையா இருக்கிறதுன்னா என்ன மீட்டர் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ மற்ற நேரத்துல அவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரத்துல நைவ் இன்னசென்ட் ரெண்டு வார்த்தையை சொல்லுவாங்க. ஒன்று வந்து கள்ளம் கபடமற்ற நிலை ஒன்று. அப்போ லீடரா இருக்கும்போது முழு குரூப்புமே எனக்கு எதிராக இருந்தது. ரொம்ப வருஷங்கள் முன்னாடி நம்ம வந்து உங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் அப்படின்ட்டாங்க. நான் ஆரம்ப காலத்தினுடைய லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ எனக்கு எனக்கு அப்போ புரிஞ்சுது. நான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, இது இதில் வெளிப்படுத்தணும், இதுதான் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும். அதுக்கப்புறமா நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுட்டு வாழ முடியும் அப்படின்னு ஆம், ஒத்துக்கிட்டோம். நான் யாரோ அப்படிதான் நான். அதில் நான் எதுவும் மன்னிப்பு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லலாம். நமக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். நாம யார் மாதிரியும் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாமே எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் வந்து எல்லாத்தையும் எல்லாமே ஷேர் பண்றோம்னா, அந்த கேள்வி நாம கேட்டுக்கணும். நமக்கு இப்போ நான் ஹானஸ்டா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது நல்லதுதான். அப்பதான் அந்த பேக்லாஷ் நடக்குது. ம். நீங்க வந்து கரெக்டு தான். பர்சனல் ப்ரொஃபஷனல். பர்சனல் வந்து ம், நாம வந்து நமக்குள்ள பார்க்கணும். நமக்கு எதாவது வேணுமா அப்படின்னு. நம்ம ஹானஸ்டாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கிறது நல்லது தான். வேற யாருக்கா ஏதாவது கொஷின் இருக்கா? நேரம் கம்மியா இருக்கு.
சாட்ல நான் பார்க்குறேன். எந்த கொஸ்டினும் இல்ல. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ராவணனை வெளிப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு பாபா வெளிப்படுவார். இது வந்து நல்ல தாட்டு, நல்ல சிந்தனை. ரொம்ப ரொம்ப நன்றிகள் சிஸ்டர். இது ரொம்ப டீப்பான ஆஸ்பெக்ட் இது. இப்போ மெடிடேஷனோட க்ளோஸ் பண்ணலாம். இப்போ இப்போ நான் வரப்போற ப்ரோக்ராம் பத்தி அனௌன்ஸ் பண்றேன். இன்னைக்கு வந்து அப்புறம் ஒர்க் ஷாப் இருக்கு நெக்ஸ்ட் வீக்கு. இன்டராக்டிவ் டிஸ்கஷன் இருக்கும். ஜனவரி கேலண்டரும் நம்ம வந்து ஷேர் பண்ணோம். இப்போ இந்த பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நீங்க எல்லா வீடியோவும் பண்ணணும். அப்போ யாராவது இந்த ஃபோட்டோல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வீடியோ ஆன் பண்ணுங்க. எல்லாருமே வந்து நல்லா இருக்கு எல்லாருடைய ஃபேஸும் பார்க்கறதுக்கு. ஓம் சாந்தி. யாரு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயோ இமெயில் லிஸ்ட்லயோ இல்லையோ, அப்போ ஃபோட்டோ இப்போ உங்க கண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா அதுல பொசிஷன் பண்ணிக்கோங்க உங்களை. அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். இதுதான் என்னுடைய சீட்டு. இங்கேருந்து தான் நான் பர்ஃபெக்டான பேலன்ஸ் பிளெண்ட்ல இருக்க போறேன். ஒரு பக்கம் நீங்க வந்து வெளிப்படுத்துறது, எப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது, எதையும் மறைக்காம இருக்கிறது, ஓப்பனா இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுடைய வெயிட் பண்ணக்கூடிய திறன், அமைதியா இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளைக்கே கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி போடுறது. ஓ, உங்களுடைய டெண்டன்சி எதுன்னு. ஆனா நீங்க அது ரெண்டுக்கு நடுவுல இப்ப நீங்க இருக்கீங்க. அந்த பிளெண்ட் உங்களுக்குள்ள இருக்கிறத உணருங்க. கடவுளுடைய ஒளி உங்க மேல விழுது. அது வந்து உங்களுடைய கெப்பாசிட்டியை அதிகம் பண்ணுது. மறைத்தல் மற்றும் வெளிப்படுத்துதலுடைய பிளெண்டை அதிகம் பண்ணுது. ஸோ நீங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா என்ன சொல்லணும், எப்போ சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த நேரம் சொல்லக்கூடாது,
நீங்க தான் மாஸ்டர். ஓம் சாந்தி. ரொம்ப தேங்க்ஸ் இந்த மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். ரொம்ப ரொம்ப நன்றிகள். அடுத்த வாரம் சந்திப்போம்.